அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான குழுவை நேற்றைய முன்தினம் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்து கடிதம் கொடுத்தோம். நாங்கள் 4 தொகுதிகள் கேட்டிருந்தோம். புரட்சி பாரத கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கி தருமாறு கேட்டிருந்தோம். ஆனால் அவர்கள் ஒரு தொகுதி தான் தர முடியும் என்ற மாதிரி சொன்னாங்க. ஆகவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வந்துவிட்டோம். நேற்றும் நாங்கள் சென்றிருந்தோம். அப்பொழுதும் அந்த நிலைமைதான், அதே நிலைதான், ஒரு சீட்டு தான் மாதிரி சொன்னாங்க. அதனால தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வந்துட்டாரு. இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நாளை எங்களுடைய நிர்வாக குழு கூட்டி அந்த நிர்வாக குழுல நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அதன் பிறகுதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதன் பிரகாரம் இன்னைக்கு நிர்வாக குழு கூட்டினோம். நிர்வாக குழு பாதி பேர் வெளியே வந்துடலாம், இந்த கூட்டணி வைக்க வேண்டாம், வெளியே வந்துடலாம்னு சொன்னாங்க. அதுல கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு போயிடலாம் சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா விஜய் கூட போயிடலாம், விஜயோட கூட்டணி வச்சிடலாம்னாங்க. சில பேர் தனித்து போட்டிடலாம்னு சொன்னாங்க. சிலர் அதிமுகவிலே இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்படி நிர்வாகிகள் பல பேர் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தலைவர் அவர்கள் வெளியில இருக்கின்ற காரணத்தால் இந்த நிர்வாக குழுவை என்னுடைய தலைமையை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இவர்களுடைய முடிவை எல்லாம் தலைவரிடத்திலே சொல்லிவிட்டு நாளை முடிவை தலைவர் அவர்கள் தெரிவிப்பார். அதே சமயத்தில் நாங்கள் 15 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கு. 3 சட்டமன்றம், 3 நாடாளுமன்றம், இடைத்தேர்தல், இப்படி எல்லா தேர்தலும் நாங்க வேலை செஞ்சோம். உண்மையிலே வேதனையா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னு சொன்னா தலைவர் அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், அதாவது ஏமாந்தோமா இல்ல ஏமாற்றப்பட்டோமா. உண்மையிலே அந்த செய்தி கேட்டு வேதனை ஆயிடுச்சு. அதாவது எங்களுக்கு மட்டும் இல்ல, கட்சியினுடைய புரட்சி பாரத கட்சியினுடைய மேல்நிலை பொறுப்பாளர்கள் இருக்குது, கீழ்நிலை தொண்டர்கள் வரை உண்மையிலே மன உளைச்சல் 3 நாளா மன உளைச்சலாரு. உண்மையிலேயே மன வேதனையோடு வருத்தத்தோடு நான் பதிவு. எங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் சொன்னாங்க, அண்ணன் ரமணா, அண்ணன் பெஞ்சமின், அண்ணன் ரஹீம், அண்ணன் மாதாவர மூர்த்தி, அண்ணன் வேணுகோபால் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்க பேசுறோம், எங்களுடைய மனக்குமுறையில் அவருக்கு சொன்னோம், நாங்க பேசுறோம், நல்ல முடிவு சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த முடிவும் வரல. அதனால நான் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான குழுவை மீண்டும் நான் கேட்கின்றேன். மீண்டும் எங்களுக்கு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம்.